அப்பா சாமி கழிச்சு போச்சு. என்ன வேலு முடியலடா. யார் இங்க நிக்கிறது? அம்முவா? அது ஏன் அம்மு இந்த வீட்டுக்கு பின்னாடி வந்து நிக்கிறா? கேப்போம். ஏன் அம்மு, அம்மு ஏன்டி இங்க நிக்கிற? ஆமா, நீ ஏன் பேச மாட்ட? உனக்காக தான் நின்னுக்கிட்டு இருக்கேன். உனக்காக நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த இடத்துலன்னு உனக்கு தெரியுமா? சொல்லாம கொள்ளாம நீ பாட்டுக்கு போயிட்ட. நான் பயந்தே போயிட்டேன். எங்க போனாலோ அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரமா இங்கேயே தான் நின்னுக்கிட்டு இருக்கேன். காலையில 6 மணிக்கு ஆளை காணோம்னு நான் தேடினேன். இப்ப மதியானம் 11 மணி ஆயிடுச்சு. சரி, காலையில 11 மணி ஆயிடுச்சு. இவ்வளவு நேரமாவா நீ போவேன்? எனக்காக தான் நின்னுக்கிட்டு இருக்கியா? நான் லேட் ஆயிடுச்சுடி. நான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அம்மு. அதுக்காக எதுக்காக வெளியில நின்னுக்கிட்டு இருக்க? நாளைக்கு குழந்தைங்க எல்லாம் ஊர்ல இருந்து வராங்கடி, அமெரிக்கால இருந்து. அப்புறம் குழந்தைங்களுக்கு நம்ம சமைச்சு கொடுக்கணும்ல. எத்தனை நாளைக்கு ஹோட்டல்லயே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது? அதனாலதான் சமைக்கிறதுக்கு உண்டான பாத்திர பண்டம் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். எல்லாம் சில்வர் ஐட்டமா வாங்கியிருக்கேன். நல்லா காஸ்ட்லியான பொருளா இருக்கு. பாத்திரம் வாங்க போனியா? வா, நான் வீட்டுக்கு போறேன், பின்னாடியே வா. பொருளெல்லாம் கொண்டு போய் ஒரு பக்கமா சரி செய்வோம். எந்தெந்த இடத்துல எதை வைக்கணும் அப்படிங்கிறது உனக்கு தான் தெரியும் தானே. டிசைனிங் படிச்சிருக்க, கிச்சன் டிசைனிங். சரி, ஓகே, நான் இங்க உட்காந்துக்கிறேன். ஒவ்வொன்னா பிரிப்போம். எங்கடி போயிட்ட அம்மு? கொஞ்சம் வெளியில வா. வந்துட்டேன். ஒரே நிமிஷம் இரு, வந்துடுறேன். சமைக்கிறதுக்கு பாத்திரமா? அதுவும் கரெக்ட் தான். எத்தனை நாளைக்கு கடையிலேயே வாங்கி சாப்பிடுறது? ஆமா, பாத்திரம் எல்லாம் எங்க வாங்குனேன்? குழந்தைங்க எல்லாம் ஹெல்தியா சாப்பிட்டு பழகிருப்பாங்க. ஆமா, நீ எதுக்கு சொல்லாம கொள்ளாம போற? நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ண தெரியுமா? டென்ஷன் பண்ற நீ. ஐயோ அம்மு, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லடி. காலையில நீ தூங்கிட்டு இருந்த. நான் 5 மணிக்கு எழுந்திருச்சு குளிச்சுட்டு புடவையெல்லாம் பாரு அழகா கட்டியிருக்கேன். பிங்க் கலர்ல நல்ல சாரியா இருந்துச்சு. கட்டிக்கிட்டு உன்னை எழுப்ப வேண்டாம நானே போயிட்டு வந்துட்டேன்டி. இவ்வளவு வெயில் அடிக்குது பாரு, சுட்டு அரிக்குது. வீட்டை விட்டு வெளியில போனாலே முடியல. நீ இப்படி எல்லாம் போறத முதல்ல அவாய்ட் பண்ணு. சரி, பாத்திரம் எல்லாம் எங்க? கொஞ்சம் அதெல்லாம் காட்டு. சில்வர் பாத்திரம் வேற சொல்ற. எப்படி நீ ஒண்டியா தூக்கிட்டு வந்த? ஏதாவது ஆளுங்களை வச்சு தூக்கிட்டு வந்திருக்கலாம் இல்ல? நீ தனியா தூக்கிட்டு வரதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. சரி, பொருள் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் பாரு. இது எல்லோ குடம், கிரீன் குடம், அடுத்து ஒரு எல்லோ குடம். எல்லோல 2 குடம் வாங்கினேன். அடுத்து ரெட்டு, அடுத்து ப்ளூ கலர் குடம். எப்படி இருக்கு குடம் எல்லாம்? நல்லா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அமிர்தா, என்கிட்ட சொன்னா நான் வந்து தூக்கிட்டு வந்திருக்க மாட்டேனா? 6 மணிக்கு நீ போகும்போது எனக்கு கூப்பிடணும்னு உனக்கு தோணவே இல்லையா? ஐயோ அம்மு, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லடி. காலையில நீ தூங்கிட்டு இருந்த. நான் 5 மணிக்கு எழுந்திருச்சு குளிச்சுட்டு புடவையெல்லாம் பாரு அழகா கட்டியிருக்கேன். பிங்க் கலர்ல நல்ல சாரியா இருந்துச்சு. கட்டிக்கிட்டேன். காஸ்ட்லியா தான் இருந்துச்சு, ஆனாலும் எனக்கு பிடிச்சிருந்தது, அதான் வாங்கினேன். ஆமா, உன் புடவை ரொம்ப அழகா இருக்கு. பிங்க் கலர் என்னோட ஃபேவரட் கலர். ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த குடம் ரொம்ப அழகா இருக்கே. குடம் எல்லாம் சூப்பரா இருக்கு. 5 குடம் வாங்கியிருக்க. எவ்வளவு வந்துச்சு இந்த 5 குடமும்? சூப்பரா இருக்கு. காஸ்ட்லியா வாங்கினாதானே ரொம்ப நாளைக்கு ஒத்துழைக்கும். ஆமா, காஸ்ட்லியா குடம் வாங்கினாதான் ரொம்ப நாளைக்கு தாங்கும். வேற என்ன செய்ய சொல்ற? காஸ்ட்லியா வாங்கினாதான் சின்ன பசங்களா நாளைக்கு வராங்க. எல்லாருக்கும் குளிக்கிறதுக்கு தண்ணி பிடிக்கணும், வைக்கணும். அதனாலதான். அப்புறம் பிளாஸ்டிக் சாதாரணமா வாங்கணும் அப்படின்னா டக்குனு உடஞ்சு போயிடும் வெயிட்ட தூக்கணும். குடம் நல்லா பிராண்டடா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. வாவ், டீ கப் ரொம்ப சூப்பரா இருக்கு. அடுத்து டீ மக்கு, குழந்தைங்களுக்கு டீ குடுக்கறதுக்கு. அமெரிக்கால காலைல எழுந்திருச்ச உடனே சூப்பர் ரொம்ப நல்லா இருக்கு. பெட் காஃபி குடிச்சு எல்லாரும் பழகிட்டாங்க. அதனால டீ கப் வாங்கினேன். 4 டீ கப் வாங்கினேன். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு பாரு. அடுத்து இந்த சில்வர் ஜாமானம் எல்லாம் வாங்கிட்டேன். வீட்டுக்கு உண்டான சமைக்கிறதுக்கான எல்லா பொருளும் வாங்கிட்டேன். இன்னும் காவாசி பொருள் வாங்காம இருக்கு. அது எப்ப போய் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். அடுத்தடுத்த பொருள் எல்லாம் அப்புறம் லேட்டா ஒண்ணு வாங்கிக்கலாம். ஒரு சில்வர் குண்டா, அடுத்து வடிகட்டுறதுக்கு ஒரு குண்டா. இப்போ நமக்கு பேசிக்கா என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கினா போதுமானது இல்ல? அடுத்து ஒரு வானல். நல்லா இருக்கு. அடுத்தது இதெல்லாம் ஒரு பேனு. இது வந்து பனியாரக்கல்லு. இது பால் சுட வைக்கிற குண்டா. இது அருவாமனை கட் பண்றதுக்காக. எல்லா பொருளுமே நல்லா இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி சில்வர் ஐட்டம்லாம் வாங்கினேன். இந்த சில்வர் ஐட்டம்லாம் வாங்கினது எதுக்காகனா ரொம்ப நாளைக்கு தாங்கும். ஈய பாத்திரமோ நான்ஸ்டிக் பாத்திரமோ சரி வராது. ஈய பாத்திரம் சீக்கிரமாவே சரியில்லாம போயிடும். ஈய பாத்திரம் வேஸ்ட் ஆயிடும். நான்ஸ்டிக்ல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க, தெரியுதா? நிறைய சயின்டிஸ்ட் எல்லாம் நான்ஸ்டிக்ல சமைக்காதீங்கன்னு சொல்றாங்க. அதனாலதான் எவர் சில்வர்லயே வாங்கிட்டேன்.
ரொம்ப நாளைக்கும் வரும், அப்புறம் ஹெல்தியாவும் இருக்கும் சமைச்சு சாப்பிட்றதுக்கு. ஆமா ஆமா, நான்ஸ்டிக் எல்லாம் வேண்டாம், ஈய பொருளும் வேண்டாம், சில்வர் வாங்கினதே பெட்டர். அந்த நான்ஸ்டிக்ல இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து நம்ம வயிற்றுக்குள்ள போய் தங்கிடுதாமா, அது வெளியில வராதாமா, டாய்லெட் போகும்போது கூட வராதாமா. ஸோ நான்ஸ்டிக்ல சமைக்கிறது ஹெல்தி இல்லைன்னு தான் சொல்றாங்க. அப்புறம் எங்கேயோ ஒரு பொருள் வாங்கினேன், இது அடுப்பு. கொஞ்ச நாளைக்கு கேஸ் இல்லாம விறகடுப்புலயே சமைச்சு சாப்பிடுவோம், அப்பதானே ஹெல்தியா இருக்கும். அமெரிக்கால எல்லாருமே அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு வாயே செத்து போயிருக்கும். அதனால இங்க இப்படி சாப்பிடலான்னு நான் யோசிச்சிருக்கேன். நீ என்ன சொல்றாமோ? அப்புறம் பூஜை சாமானும் வாங்கினேன். கோவிலுக்கு போனோம்னா நம்ம 2 பேர் எடுத்துட்டு போகலாம் இல்லையா? இதுல வந்து பழம், தேங்காய், பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிடுறதுக்கு போறதுக்கு முன்னாடி. அப்புறம் அதை வாங்கினேன், அதை கொண்டா மடியில வச்சுக்கிறேன். இடுக்கி எல்லா பொருளுமே இதுல இருக்கு. இப்ப நமக்கு தேவையான பொருள் என்னன்னா கேஸ் அடுப்பு வாங்கணும், அப்புறம் இன்னும் ஒரு அலமாரி வாங்கணும். பாரு, டீ கப்பு கூட வாங்கிட்டேன். ஒரு டீ கப்பு தான் வாங்கியிருக்கேன், ஏன்னா அந்த 4 காஃபி கப் இருக்கிறதுனால சில்வர்ல ஒன்னே ஒன்று வாங்கினேன். என்னது சத்தமா கேக்குது? ஒரே பாத்திரம் உருட்டுற சத்தமா கேக்குது. என்னங்கடி பண்றீங்க 2 பேரும்? பாத்திரத்தெல்லாம் இங்க வச்சுக்கிட்டு. இவ்ளோ பாத்திரம் எப்படி வந்துச்சு? ஆஹா, அழகழகா குடமெல்லாம் இருக்கு. yellow, green, blue, red. ஆஹா, காஃபி கப்பு, மக்கு. வாவ்! தோசை கரண்டி, பனியார கரண்டி. ஐயோ, சூப்பரா இருக்கே எல்லாமே. உன் மடியில என்ன வச்சிருக்க? பூஜா செட். ஆஹா, இந்த குடத்தை பாரு, ரொம்ப பிராண்டடா இருக்கு. வாவ், சூப்பரா இருக்கு. என் கையில மாட்டிக்கிச்சு. அழகா இருக்கே, நல்லா கிரீனிஷா இருக்கு. ஆஹா, நல்லா இருக்கு. ஆமா, இதெல்லாம் யார் வாங்கிட்டு வந்தது? அம்ரிதாவா வாங்கிட்டு வந்தா? சூப்பரா இருக்கே. அம்ரிதா, நீ நிறைய பொருட்கள் வாங்கிட்டே இருக்கேன்னு நான் உன்னை திட்டிக்கிட்டே இருப்பேன். ஆனா இந்த பொருள் எல்லாம் வீட்டுக்கு தேவையானது. வீட்லயே நம்ம எல்லாரும் சமைச்சு சாப்பிடலாம்ல. ரொம்ப நல்லா இருக்கு. வாவ், குடத்தெல்லாம் பாரு, பிராண்டடா இருக்கு. சூப்பர் சூப்பர். நீங்க எப்ப வந்தீங்க? நான் காலையில 4 மணிக்கு தான் தூங்கவே ஆரம்பிச்சேன். 4 மணிக்கு தூங்கி இப்ப 12 மணி ஆயிடுச்சு. இப்பதான் எழுந்திருச்சு. ஐயோ, தூக்கமா வருமே, அப்படியே படுத்துடுறேன். ஏ அம்ரிதா, நீ பொருள் எல்லாம் எடுத்து உள்ள வைக்கிறியா? நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். தப்பா நினைச்சுக்காத, அவசரமா வருது. நான் ரொம்ப நேரமா உனக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் இல்லையா, அதனால நான் பாத்ரூம் கூட போகாமலே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீயே போய் உள்ள எடுத்து வையே, கொஞ்சமா எடுத்து வை, நான் வந்துடுறேன். நோ, அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ போயிட்டு வா, நானே வீட்டை டெக்கரேட் பண்ணலான்னு தான் இப்ப நான் முடிவு பண்ணினேன். லா 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 லா. இதை அப்படியே அந்த ஆண்ட தள்ளி விடு. தள்ளி விட்டுட்டு அப்படியே ஒரு தூக்கத்தை போடுவோம். அம்ரிதா, தப்பா நினைச்சுக்காத, படுத்துக்கிறேன். உன் பாத்திரத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். ஓ டச்சுக்கு தூங்குடா கைப்புள்ள. சரி, நீ தூங்கு, நான் எல்லா பொருளையும் எடுத்து வைக்கிறேன். எனக்கு எல்லா பொருளையும் நானே டெக்கரேட் பண்ணணும்னு என் தலை எழுத்து. முதல்ல பூஜா சாமானத்தை எடுத்து அங்க வச்சுடுவோம், அலமாரி எல்லாம் சரியாக்கிடுவோம். ஓகே, அவன் இன்னும் பாத்ரூம்ல இருந்து வரல போல இருக்கு. நம்ம அதுக்குள்ள எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாம். குடத்தெல்லாம் முதல்ல செட் பண்ணலாம். ரெட் கலர் குடம் இங்க, ப்ளூ கலர் குடம் இங்க, அடுத்து எல்லோ குடம் இங்க, இன்னொரு எல்லோ எங்கப்பா, கிரீன் வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கிரீன் குடம் இங்க, அடுத்து எல்லோ குடம் இங்க. குடம் எப்போ தண்ணி பிடிச்சி நான் எப்போ எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வைக்க போறனோ தெரியலையே. ஓகே, சில்வர் ஜாமானத்தை எல்லாத்தையும் ஒரு அலமாரியில் எடுத்து வைப்போம். அப்பாடா, ஒரு வழியா எல்லாத்தையும் வச்சாச்சு. அருவாமனை வேற இங்க இருக்கு. இவளுங்க வேற 2 ஆடுகாலிங்களும் தூக்கி போட்டு எல்லாத்தையும் உடைச்சிருவாளுங்க, இல்லைன்னா அருவாமனையிலேயே எகிரி குதிச்சிருவாளுங்க. குழந்தைங்களும் வராங்க, அதனால சேஃபான பிளேஸ்ல அருவாமனையை வச்சிருவோம். அடுப்பை எடுத்து இதை இந்த இடத்துல வச்சிருவோமா? ஓகே, செட் ஆயிடுச்சு. கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காலி குடத்துல தண்ணி இன்னும் பிடிச்சி வைக்கல, அதனால எல்லா கரண்டி இடுக்கி எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு வச்சிடலாம். நாளைக்கு போய் ஆற்றுல தண்ணி கொண்டு வரும்போது அதுக்கு பிறகு தண்ணி வந்து அங்கே வச்சுக்கிட்டு அலமாரி இன்னொன்று புதுசாக செட் பண்ணணும். செட் பண்ணிட்டு பாத்திரம் வைக்கிறதுக்கே பாரு பத்தவே இல்லை. பாத்திரம் வைக்கிறதுக்கு ஒரு அலமாரி செட் பண்ணணும். ஆர்டர் சொன்னால் வந்துடும், பண்ணிக்கலாம். அப்பா, முதுவெல்லாம் வலிக்குது, ஒரே வலியாக இருக்குது. படுக்கலாமா? ஐயோ, இந்த பீரோவில் துணியெல்லாம் மடித்து வைக்க சொல்லிட்டு போனேன்னு இந்த அம்முவை மடித்து வச்சாலான்னு தெரியல. ஒரு பக்கமாக படுத்தோன்னா இடுப்பு வலி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஏன் அம்மு, இந்தமா பாத்ரூமில் என்ன பண்ணுற? வா, கொஞ்சம் வந்து பக்கத்தில் படுத்துக்கோ. நான் படுத்து தூங்க போகிறேன் கொஞ்ச நேரம், ஏன்னா இடுப்பெல்லாம் வலிக்குது. காலையில் நேரமாக எழுந்திரிச்சதுனால தூக்கம் சொக்குதுப்பா. ஐயப்பா,
எங்க இந்த பீரோக்குள்ள துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டாலே அம்மு. வெரி குட் வெரி குட், ரொம்ப நல்ல பொண்ணு அம்மு, என் ஃப்ரெண்டாச்சே. சரி ஒரு தூக்கம் தூங்கலாம், சேலையெல்லாம் கசங்கிடக்கூடாது, அழகா தூங்கலாம். அம்ரிதா வந்துட்டேன். பாத்ரூம்ல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு, கோச்சுக்காத. எல்லாத்தையும் அதுக்குள்ள அரேஞ்ச் பண்ணிட்டியா? குடமெல்லாம் அழகா அரேஞ்ச் பண்ணிட்டேன். சூப்பர் சூப்பர். இதுக்கு மேல நான் எங்க டிசைன் பண்றது? பாத்ரூம் போயிட்டு வர 10 நிமிஷத்துல அழகா அரேஞ்ச் பண்ணிட்டு போய் படுத்துட்டியா? சரி நானும் பக்கத்துல வந்து படுத்துக்கிறேன். உன் கூட தூங்கும் போதுதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இந்த குட்டி கூட தூங்கினா ஒரே கொரட்டையா விடுறா. அவங்க சோஃபாலேயே படுத்துக்கிட்டோம். இந்த அழகான வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹலோ குட்டீஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குட்டீஸ். தேங்க்யூ, நன்றி எல்லாருக்கும். பாய். நாளைக்கு எங்களுடைய குழந்தைங்க எல்லாம் வராங்க. இனிமே உங்களை நல்லா என்டர்டைன் பண்ண போறாங்க. பாய்.